என்ன? எங்க என்ன தனியா நின்னு பண்ணிட்டு இருக்க? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அத கூட நான் பண்ணக்கூடாதா? ஐயோ, தாராளமா பண்ணு. வேடிக்கை தானே, பாரு பாரு. சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்ட அத சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, சுடரமா கடையில சூர்யான்னு ஒருத்தன் வேலை பாக்குறானா? ஆமா, ஏன் என்னாச்சு? எப்ப வந்து கடையில சேர்ந்தான்? அம்மா தான் சொன்னாங்க. அவரை சேர்ந்து ஒரு 2 வாரம் இருக்கும். அவன் கேரக்டர் எப்படி? அம்மா சொன்ன வரைக்கும் நல்ல கேரக்டர் தான். இப்ப எதுக்கு அவரை பத்தி கேட்டுட்டு இருக்க? யாரு என்னன்னே தெரியாம சுடரமா தான் கடையில வச்சாங்கன்னா நீ போய் என்னன்னு கேட்க மாட்டியா? நாளைக்கு அவன் நம்மள ஏமாத்திட்டானா என்ன பண்ணுவீங்க? கடையில இருக்கிறதெல்லாம் அள்ளி சுருட்டிட்டு போயிட்டானா என்ன பண்றது? என்ன சொல்ற? அவன் ஒன்னும் நல்லவனே கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். அதான் எப்படி? ஷாலினி சொன்னா. ஷாலினி சொன்னாலா? அவளுக்கு எப்படி தெரியும்? இப்ப எதுக்கு உனக்கு அதெல்லாம்? யாரு என்னன்னு விசாரிக்காம கடையில எதுக்கு வேலைக்கு சேர்த்தீங்க? அவன் என் தங்கச்சி மாஸ்க் புடிச்சு கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். என்னது? ஆமா, இப்பதான் வந்து புலம்பிட்டு போனா. இன்னைக்கு அவனை ஒன்று இல்லன்னு பண்றேன். இங்க பாரு, என்னன்னு விசாரிக்காம அவசரப்படாத. என்ன என்ன விசாரிக்கணும்? அதான் என் தங்கச்சி நேர்ல பாத்துட்டு வந்து சொல்றால, இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பவே போறேன், கடையில தானே இருப்பான், பாத்துக்கிறேன். ஆதி ஆதி, ஒரு நிமிஷம். இவன் சண்டைக்கு போற மாதிரியே போறான். அம்மா சொன்ன வரைக்கும் சூர்யானா ரொம்ப நல்லவரன் தானே சொன்னாங்க. கடையெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறாருன்னு தானே சொன்னாங்க. இவன் இப்படி சொல்லிட்டு போறான். ஐயோ, ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நம்மளும் போனோம். என்னம்மா நீங்க நல்லா அள்ளி அணைச்சு வள்ள வதக்குன்னு சாப்பிட வேணாம்? ஏமா, எப்படியும் உங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குமா? இப்படி கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டா எப்படிமா உடம்புல தெம்பு இருக்கும்? நல்லா வள்ள வதக்குன்னு அள்ளி சாப்பிடுங்கம்மா, அப்பதான் நல்லா தெம்பு இருக்கும். அதுலயும் நான் சமைச்ச சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த நோயுமே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி தான் நான் எப்போதுமே சமைப்பேன். நல்ல சமத்து குட்டியா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறக்காம டிப்ஸும் கொடுத்துட்டு போங்க. கொடுக்கறேம்மா, கொடுக்கறேன். பேச்சே ஒரு தினுசா இருக்கு. சரி சரி, நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிங்க. இன்னும் வேற ஏதாவது வேணுமா? எடுத்துட்டு வரவா? இருங்க, இத சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றேன். சரி சரி, அவசரமே இல்ல, பொறுமையா சாப்பிடுங்க. இந்தாங்க தண்ணி. தண்ணியை குடிச்சு மட்டுமே வயிற்று ரொப்பிடாதீங்க, தண்ணி ஃப்ரீ தான், நிறைய இருக்கு. வேற வேற எல்லாம் ட்ரை பண்ணுங்க. சூர்யா, எப்படி நம்ம மார்க்கெட்டிங்? சூப்பர் சுடரமா. சுடரா கொக்கா. சரி சரி சூர்யா, இந்த அம்மாவை கண்காணிச்சுக்கிட்டே இரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் போ வைக்கவே கூடாது. அடுத்தது வேற சாப்பாடு போய் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் பாத்துக்கோ. இன்னைக்கு ஒரு வேட்டை தான். சரி சுடரமா, நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. நீங்களா? வாங்க வாங்க வாங்க. வாங்களா? கடையில விருந்து சாப்பிட வந்தேன்னு நினைச்சியா? உன்னை உண்டு இல்லன்னு பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். என்னையா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. புரியாது. எப்படி புரியும்? ஏண்டா, பஸ்ல ஒரு பொண்ணு நிம்மதியா கூட போவிட மாட்டீங்களா? வேற பொண்ணுங்களை இந்த மாதிரி ஏதாவது ஈவ்டீசிங் பண்ணாலே எனக்கு கோபம் வரும். அதுல ஏன் தங்கச்சியவே நீ பண்ணிருக்க. உன்னெல்லாம் என்னடா பண்றது? ஓ, நீங்க அந்த விஷயமா தான் இவ்வளவு கோபமா பேசுறீங்களா என்கிட்ட? இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், நான் உங்க தங்கச்சி மாஸ்க கலட்ட வரலங்க. நீ பண்ணல, அப்ப வேற யார் பண்ணா? ஏங்க, பஸ்ல என் கூட 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க, அவங்க தான் அதை பண்ணாங்க. இத்தனைக்கும் நான் சொன்னேன் அப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பண்ணிட்டு இறங்கி ஓடிட்டாங்க. நல்ல கதையா இருக்கே. என் தங்கச்சி திரும்பி பார்க்கும் போது நீ இருந்த, அதனால என் தங்கச்சி ஒன்னு தப்பா நினைச்சிட்டா. அதானடா சொல்ல வர? என்னங்க, இது கதை கிடையாது, நீங்க சொல்ற மாதிரிதான் சத்தியமா நடந்துச்சு. என்னடா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னங்க, சத்தியமா சொல்றேங்க, எனக்கு அம்மா அப்பா கிடையாதுங்க. அப்பதான் மட்டும்தான். அவங்க மேல சத்தியமா நான் உங்க தங்கச்சி மாஸ்க புடிச்சு இழுக்கலங்க. ஏண்டா, அப்பாவை மாதிரி மூச்ச வச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? என் தங்கச்சி வந்து என்கிட்ட சொன்னப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இதுவே நீயா இருந்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவ வந்து உன்கிட்ட அண்ணன் இந்த மாதிரி என்ன ஒருத்தன் பண்ணிட்டானேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஆதி, இங்க பாரு, அவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அவர் என்னமோ சொல்ல வராரு. அவர் சொல்றதுல உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன உண்மை இருக்கும்? இத தானடி எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. ஏன் இவன் கூட அவங்களோட சேர்ந்து கூட பண்ணிருந்திருக்கலாம். இப்ப கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் மாத்தி கூட சொல்லலாம். நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற. டேய், வாடா வெளிய. ப்ரோ, நான் சொல்றத கேளுங்க. வெளிய வாடா. இல்ல ப்ரோ, அது வான்னு சொல்றேன்ல. ப்ரோ, நான் சொல்றத கேளுங்க ப்ரோ, சத்தியமா சொல்றேன். என்ன அந்த மாதிரி வளர்க்கவும் இல்ல, நான் அந்த மாதிரி பொண்ணுங்களை கிண்டல் பண்ற ஆளும் இல்ல. டே,
நீ இந்த ஒரு வாட்டி பண்ணிருந்தா கூட சரி தெரியாம ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே என் தங்கச்சிக்கு உனக்கு தெரியுமாமே? ஆமா ப்ரோ, தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி அவளை நீ வம்பிழுத்திருக்க அப்படிதானே? ஐயோ இல்ல ப்ரோ, வம்பிழுக்கெல்லாம் இல்ல. ஒரு வாட்டி பஸ் ஸ்டாப்ல தான் பஸ் எங்க நிக்கும்னு கேட்டேன். அப்ப அவங்க வேற எங்கேயும் உனக்கு கேட்க தெரியாதா, என்கிட்ட தான் வந்து கேட்பியான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் லைப்ரரியில பார்த்தேன், அவங்க வெளில போனாங்க, நான் புடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்கங்க ரோட்ல பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, இதுக்கப்புறம் என் கண்ணுல நீ முழிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை ப்ரோ. அப்புறம் இன்னைக்கு காலையில தான் அவங்கள பஸ்ல பார்த்தேன். அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. 2 பசங்க தான் அவங்க கிட்ட போய் மாஸ்க் கழட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க. நான் அப்ப கூட அந்த பசங்களை தான் ப்ரோ தடுத்தேன். நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. உங்க தங்கச்சி நான் நினைச்சிட்டு என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆதி, இப்படி கூட நினைச்சு பாரு, ஷாலினி கூட தப்பா புரிஞ்சிருந்திருக்கலாம்ல. ஹே, அவ என்ன லூசா? அவ எதுக்கடி தப்பா புரிஞ்சுக்க போறா? மேபி இருக்கலாம்ல. என்ன மேபி நோபின்ட்டு அவனே சொல்றான் பாரு. எத்தனை வாட்டி என் தங்கச்சி கிட்ட வேணும்னே வம்பளத்து இருக்கானு. அப்ப இவனை என்ன பண்றது? அவர் தான் சொல்றாருல அவர் பண்ணலனே. எல்லாரும் அப்படி தாண்டி சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கணுமா? ஆதி, ஏன் சொல்றமா? இப்படிதான் இவன் கண்டவன் எல்லாம் வேலைக்கு வைப்பீங்களா? யாரு என்னன்னு பாத்துட்டு வைக்க மாட்டீங்க? இவன் கேரக்டரே சரியில்லையாமே. என் தங்கச்சியை வம்பளத்து இருக்கான். சூர்யாவா? சூர்யா அப்படி எல்லாம் பண்ற கேரக்டர் கிடையாது தம்பி. அப்ப ஷாலினி போய் சொல்றாளா? ஓ, அத சொல்றீங்களா? இந்த மாஸ்க் இழுத்தது தம்பி சூர்யா வீட்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. சூர்யா இத பண்ணல தம்பி. பஸ்ல 2 பசங்க இருந்தாங்களாம், அவங்க தான் இத பண்ணாங்களாம். பாவம் சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. நான் தானே சொல்லி ஷாலினி கூட தப்பா நினைச்சிட்டேன்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு தம்பி. ஓ, இப்படி அப்பாவையும் மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் உங்கள்ட்டையும் கதை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கானா இவன்? தம்பி இல்லப்பா. டேய், என்னடா இங்க எல்லாரையும் குடும்பமா ஏமாத்தலான்னு பாக்குறியா? உன்ன டேய் நிறுத்துடா. என்னடா விட்டா ஓவரா பண்ற? ஹே, நீ தள்ளடி. தள்ள முடியாது. என்ன பெரிய ரவுடியா நீ? எதுக்கு பவர அடிக்க வர? நிம்மதி, ஒழுங்கு மரியாதையா தள்ளுன்னு. ஐயோ ஆதி தம்பி வேணாம்ப்பா. பாவம்ப்பா சூர்யா, அவனுக்கு அம்மா அப்பா கூட கிடையாதுப்பா. வேண்டாப்பா, அடிச்சிடாதப்பா. எனக்கு புரியவே இல்ல. உங்க 2 பேருக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? என் தங்கச்சி அவன் வம்பிழுத்து இருக்கான். அவன் அடிக்க வந்தா உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா என் தங்கச்சியோட அனுமதி இல்லாம நீ அவளை தொடறதுக்கு வந்திருக்க. அவ மாஸ்க் கழட்டுறதுக்கு வந்திருக்க. உனக்கு எவ்வளவு திமிர இருந்திருக்கணும்? தங்கச்சி 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 தங்கச்சி. ஏண்டா உன் தங்கச்சியோட அனுமதி இல்லாம அவ மாஸ்க் கழட்டினதுக்கு இவர்கிட்ட வந்து இவ்ளோ போராடுறியே. என்னோட அனுமதி இல்லாம என் கழுத்துல நீ தாலி கட்டி இருக்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நானும் ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி தாண்டா. இருந்தாலும் நீ பண்றது ஓவரா இருக்குடா. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா கண்டிப்பா நீ என் கழுத்துல தாலி கட்டுறப்ப வந்து கேட்டிருப்பால. ஹே, பைத்தியம் மாதிரி பேசாத. என்னடா என்ன பைத்தியம்? உன் தங்கச்சி மாஸ்க் கழட்ட வந்தோடனே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகி வந்து அவரை அடிக்க வரையே. கொஞ்சமாவது அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை யோசிச்சு பாத்தியா? இங்க பாரு, நான் ஷாலினிய தப்பு சொல்லல, அவ கூட தப்பா புரிஞ்சிருந்திருக்கலாம்னு தான் சொல்ல வரேன். இங்க பாரு நிம்மதி, உங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்து காணோம்னு சொன்னேன். இப்ப அதுக்கும் இவனை நான் திட்டுறதுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா, சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கா? என்ன சொல்ல வர? இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவர் தாண்டா. என்னது? நானா? அம்மா, என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. சொல்றேன், நீ என் கழுத்துல திடீர்னு தாலி கட்டப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்கேயாவது போய் செத்துடலான்னு தோணுச்சு. அப்பதான் கடவுளே என்கிட்ட அனுப்பின மாதிரி இந்த அண்ணன் அங்க வந்தாரு. ஏமா இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க? இப்படி உட்காராத, எந்திரிச்சு உன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஒரு விஷயம் கடவுள் நமக்கு கொடுக்கறாருன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் கடவுள் ஒரு நல்ல விஷயத்தை நமக்காக கொடுத்திருக்காருன்னு அர்த்தம்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு கீச்செயினையும் கொடுத்தாரு. அது இப்பயும் நான் என் கைக்குள்ளதான் வச்சிருக்கேன். அப்ப இவரு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நேரமா கஷ்டத்துல இருந்தேன்னா டக்குன்னு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணனை என் கூட பிறந்த அண்ணனை கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்ணிரண்டும் தேடுதே உன்னை காண ஏங்குதே. என்ன சாபம் வாங்கினேன், என்ன வாழ்க்கையோ. அப்படிப்பட்ட மனுஷன் தாண்டா அவரு. சத்தியமா சொல்றேன், உன் தங்கச்சிக்கு கண்டிப்பா இத பண்ணிருக்க மாட்டாரு. அங்க வேற என்னமோ நடந்திருக்காது. நீ கொஞ்சம் அங்க போய் என்னன்னு கேட்டு விசாரி. நீ போலீஸ் ஆக போற. இப்படி எதையுமே விசாரிக்காம ஒருத்தர் அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நாங்க எல்லாருமே இவரை நல்லவர்னு சொல்றோம். உன் தங்கச்சி தப்பா நினைச்சு கூட இவரை கெட்டவர்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்ல,
அது நான் ஷாலினியை தப்பு சொல்லல, அவளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்திருக்கலாமே தான் சொல்றேன். நான் கஷ்டத்துல இருக்கும் போது என் கிட்டயும் ஆறுதலா பேசியிருக்காரு. அம்மா கிட்டயும் ரொம்ப நல்ல பையனாதான் வேலைக்கும் சேர்ந்திருக்காரு. அவரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் அம்மா சொன்னதே இல்ல. ஏன் அப்பாக்கு கூட சூர்யானாவை ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, தயவு செஞ்சு நீ அங்க போய் விசாரிச்சு பாரு ஆதி. ப்ரோ சத்தியமா நான் பண்ணல ப்ரோ. உங்க கோவம் எனக்கு புரியுது ப்ரோ. ஆனா யாரு மேல சத்தியம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உயிரோட இருக்கிற எங்க அப்பா தான் மேல சத்தியம் பண்ணேன். அவங்க மேல சத்தியமா நான் உங்க தங்கச்சி மாஸ்க இழுக்கல ப்ரோ. அதுக்கு முன்னாடி நாள் எதுக்கு நீங்க மாஸ்க் போட்டுட்டே சுத்துறீங்கன்னு கேட்டியாமே? ஆமா ப்ரோ, அவங்களும் நல்லா சிரிச்சுதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் கேட்டேன், ஏன் நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு. சாதாரணமா தான் ப்ரோ கேட்டேன். அதுக்கு அவங்க கூட கொரோனா டைம்ல எனக்கு கொரோனா வந்துச்சு, அதுல இருந்து எனக்கு பொல்யூஷன்லாம் ஒத்துக்காது, மூச்சு திணறல் வரும், அதனாலதான் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க ப்ரோ. கேட்டனே தவிர அதை கலட்டி விட்டு அவங்க முகத்தை பார்க்கணும்ல எனக்கு ஆசையே இல்ல ப்ரோ. இப்ப வரைக்கும் நான் அவங்க முகத்தை பார்த்தது கூட கிடையாது. ஆதி ஆதி, நான் சொல்றத கேளுப்பா. சூர்யா ரொம்ப நல்ல பையன்பா. அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீ வேணும்னா ஒண்ணு பண்ணு, அந்த பஸ்ல போய் கண்டக்டர் டிரைவர்கிட்ட கேட்டு பாரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வாப்பா, இங்கதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நம்ம கேட்டு கூட பாக்கலாம். வா. அதே ஷாலினி உன் தங்கச்சி, நீ பதட்டப்படுறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அது சூர்யா தான் பண்ணாங்கிறதுக்கு ஆதாரமே இல்லையேப்பா. சூர்யா வந்தோடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கூட கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னான், என் கூட இருந்த 2 பேரு தான் ஷாலினியோட மாஸ்க கழட்டினாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல சுடரமா. ஆனா ஷாலினி என்னதான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னு கூட சொன்னான். எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சுப்பா. அதனாலதான் சொல்றேன், நீ வா, இப்பவே என் கூட வா. சூர்யா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இவங்களுக்குலாம் என்னாச்சு? இந்த பையனுக்காக ஏன் இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க? என்னன்னே தெரியலப்பா, எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். சுடரமா தம்பி, அவன் அம்மா அப்பா இல்லாத பையன்பா. என் பையனும் அப்படித்தானே எங்கேயாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி நினைச்சுதான் பண்ண சூர்யாவை என் கூடவே வச்சிருக்கேன். நான் சூர்யாவை நல்லா பாத்துக்கிட்டேன்னா என் பிள்ளைய ஏதாவது ஒரு தாய் நல்லா பாத்துக்குவாள்லப்பா. தயவு செஞ்சு அவன் மேல மட்டும் கை வச்சிடாதப்பா. சத்தியமா சொல்றேன், இத அவன் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். சரி, நீங்க இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதுனால நான் எதுவும் பண்ணல. சூர்யா, நீங்க சொல்றது உண்மைதானே ப்ரோ? சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் ப்ரோ. நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. நான் எதர்ச்சியா தான் ப்ரோ உங்க கல்யாணத்துக்கு கூட வந்தேன். என்னாச்சு தெரியுமா? நான் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கப்ப என் பேக்கும் உங்க தங்கச்சி பேக்கும் ஒரே கலர்ல இருந்துச்சு. உங்க தங்கச்சி தான் முதல்ல இறங்குனாங்க. அவங்க தெரியாதமா என் பேக்கை எடுத்துட்டு இறங்கிட்டாங்க. என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ப்ரோ. அதனாலதான் அவங்கள தேடி நானும் வந்தேன். அவங்க நேரா கோயிலுக்கு தான் ப்ரோ வந்தாங்க. அப்ப நான் என் பேக் எடுத்துட்டு அவங்க பேக அங்க வச்சுட்டு கிளம்பும் போதுதான் உங்க கல்யாணம் நடந்துச்சு. நான் கூட உங்க கல்யாணத்துக்கு வந்தேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல, டென்ஷன்ல எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஆமா, உங்க கல்யாணத்துல கூட ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுல. இந்த பொண்ணு கூட அங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் என்னோட பேக் எடுத்துட்டு கிளம்பும் போதுதான் இந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு கிளம்புனேன். ப்ரோ, நான் பார்ட் டைம்ல காலேஜ் படிச்சுட்டு தான் ப்ரோ இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அப்படிலாம் ஆசைலாம் இல்ல ப்ரோ. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த காலேஜ் ஃபீஸை கூட கட்ட முடியாம தான் ப்ரோ நான் சுடரமா கடைக்கு வேலைக்கு சேர்ந்தேன். காசுக்கே கஷ்டப்படுறேன்னா எதுக்கு ப்ரோ இதெல்லாம் பண்ண போறேன்? பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிறவன் ப்ரோ. இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க அங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, நான் பண்ணல. ஆமாதி, சூர்யா சொல்றது உண்மைதான். அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பத்தாதான். நான் அவங்கள கூட இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு நைட்டு பஸ்ல தான் கூட்டிட்டு வரதுக்கு போறேன்னு சொன்னுச்சு. சரி சரி, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதனால நானும் நம்புறேன். சூர்யா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல வேலை இவங்க இப்படி கேட்டதுனால தானே அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு இவருக்கு தெரிஞ்சது. ஒருவேளை இவர் கேட்காம இருந்தா கடைசி வரைக்கும் அது நான் தானே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா கரெக்டா யாரு பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. அவங்கள போய் நீங்க சட்டையை பிடிச்சு கேட்கணும். ஏன் ப்ரோ, நீங்க பண்ணல, அவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க, பண்ணக்கூடாதுன்னு தடுத்தேன், அதையும் மீறிட்டு பண்ணாங்கன்னு சொல்றீங்களே. சட்டையை பிடிச்சு நான் அற விடலாம்ல, நீங்க ஏன் ப்ரோ சும்மா வந்தீங்க? அது நான் சண்டைலாம் இது வரைக்கும் போட்டதே இல்ல. நீங்க நடிக்க வரும்போது கூட எனக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. நான் இப்படிலாம் சண்டை போட்டுக்க மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க? இதுவே உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டீங்களா? உன் சோகம் தீர்த்த என்னை நின்று தெருவில் வீசிவிட்டாய். டேய், அதான் இவர் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் என்ன? போய் யாரு பண்ணாங்களோ அவங்க சட்டையை பிடிச்சு நீயே போய் கேளு. போகதான் போறேன், கண்டிப்பா போகதான் போறேன். எவனையும் சும்மாவே விட மாட்டேன். அண்ணா, சாரிண்ணா. அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட
ஐயோ பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சத்தியமா சொல்றேனா, எனக்கு எங்க அண்ணன் ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்க கொடுத்த கீச்சைனை வச்சுதான் பாத்துக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு நீங்க சொன்ன வார்த்தையும் நீங்க கொடுத்த அந்த கீச்சைனும் எனக்கு எவ்வளவு தெம்பா இருந்திருக்கு தெரியுமா? என் கூட பிறந்த அண்ணனே என்கிட்ட வந்து அன்னைக்கு பேசின மாதிரியும் அவனே வந்து அந்த கீச்சைனை கொடுத்த மாதிரியும் தான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆதி வீட்ல என்கிட்ட சொல்லும் போது நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனாலதான் அவன் கூடவே நானும் வந்தேன். நல்ல வேலை நான் வந்தது கரெக்டா போச்சு. இல்லனா அவன் இருந்த கோவத்துக்கு கண்டிப்பா உங்களை அடிச்சிருப்பான். ரொம்ப தேங்க்ஸ்மா. அன்னைக்கு நான் உன்கிட்ட வந்து ஆறுதலா பேசினது உனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ வந்து அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சுமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. ஆனா அதை நினைச்சு நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்ல. ஆனா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுதுமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம். அண்ணா, என்னையவே தங்கச்சியா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கண்ணா. அதேதாம்மா உனக்கும். என்னையும் உன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே. உன் கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. அட 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 அட, என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்ல. இதுதான் கூட பிறந்த அண்ணன், இதுதான் கூட பிறந்த தங்கச்சின்னு தெரியாமலே இந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்கே. தெரிஞ்சதுன்னா இன்னும் கலக்கலா இருக்கும். சீக்கிரமாவே தெரியணும். அப்புறம் ஆதி வந்து அடிக்கிறப்போ எல்லாருக்குமே பதட்டமா தான் இருந்துச்சு. நல்ல வேலை நிம்மதி வந்து காப்பாத்திட்டா. இப்படிதாங்க நிறைய சிச்சுவேஷன்ல நல்லவங்க கூட நம்ம கண்ணுக்கு கெட்டவங்களா தெரிவாங்க. ஆனா இதுலயும் பல சிச்சுவேஷன்ல கெட்டவங்க கூட நம்ம கண்ணுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. அந்த காலத்துல இதுக்குதான் சொல்லி வச்சிருப்பாங்க போல, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். அதைத்தானே ஆதி பண்ணிருக்கணும். ஆதி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாப்ல. தங்கச்சி பாசம்ல அதான் அவரை தூண்டி விட்டுருக்கு. யாரையும் தப்பு சொல்றதுக்கு இல்ல. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான லஞ்சுங்க. தயிர் சாதம் நல்ல கிரீமியா பண்ணிட்டு தாளிச்சாச்சு. அது கூட உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டு ஐயோ என்னமோ பண்ணேனே, முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணேங்க. சாரி மறந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.